ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ரேடியோ சிட்டி இல்லையா. குட் மார்னிங். ஒவ்வொரு நாள் ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல நம்ம கூட ஒவ்வொரு ஸ்டார் வந்து பேசுவாங்க. அவங்க ஜர்னி பத்தி, அவங்க கரியர் பத்தி, அவங்க எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, இன்னும் எவ்வளவு பண்ண போறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதையும் தாண்டி உங்க பர்சனல் லைஃப் பத்தி வேற நம்ம பேசுவோம். சோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2000ல இருந்து இவரோட ஜர்னி ஆரம்பிச்சது முகவரி அப்படிங்கிற பிலிமோட. சோ அஜித் சார் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி இவரோட ஃபர்ஸ்ட் படத்திலே இவருக்கு ஒரு காரை கிஃப்ட் பண்ணாரு. இன்னைக்கு நம்மளோட ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல டைரக்டர் துரை தான் இருக்காரு. சோ அவரோட ரீசன்ட் படம் ஏமாலியை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம பேச போறோம். ஏமாலி படத்தோட ட்ரெய்லர்ல வந்துட்டு இந்த மாதிரி இன்செப்ஷன் மாதிரி இருக்கே நீங்க சொல்றது அப்படின்னு வந்து உங்களோட காமெடியன் சொல்றாரு. சோ எப்படி ரொம்ப நிறைய சஸ்பென்ஸ் இருக்கா அந்த படத்துல? அப்படி இல்ல, ஆக்சுவலி அந்த படத்துல அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த விஷயத்த சொல்றாரு சமுத்திரகாணி, ஹீரோ சாம்ட்ட சொல்றாரு. சொல்லும் போது பக்கத்துல இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஐ மீன் காமெடி இன்ட்ரெஸ்ட் பண்ற பாலா வந்து அதை ஃபர்ஸ்ட் டைம் ரிசீவ் பண்ணும்போது இட் சுட் பி வெரி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடியாவை சொல்றாரு. அந்த ஐடியா கேட்கும் போது அந்த கேரக்டரா வந்து இன்செப்ஷன் படம் அது மாதிரி ஒன்னும் புரியல போது அதுக்கப்புறம் அவர் டீடைலா சொல்றாரு. சோ அது நம்ம எடிட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி அவர் டீடைலா சொல்லுவாரு. அது டீடைலா சொல்லும்போது எல்லாத்துக்குமே புரியும். சாதாரண லேமேன் கூட எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலி. சூப்பர். சோ படத்தை பார்த்தவங்களுக்கு இவர் என்ன சொல்றது புரியும் நினைக்கிறேன். யூசுவலா ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம்னா ஓரளவு புரியும். ஓகே இதை பத்தி தான் இருக்குமோ படம் அப்படின்னு புரியும் நம்மளுக்கு. ஏமாலி படத்தோட ட்ரெய்லர் பார்த்தா கொஞ்சம் கூட ஐடியா வர மாட்டேங்குது. எதை பத்தி தான் இப்ப படம் இருக்க போகுது அப்படி யோசிக்க அளவுக்கு இருக்கு. சோ எப்படி ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்கீங்களா எல்லாத்தையுமே நீங்க படத்துல? ஃபர்ஸ்ட் டைம் அங்க கேட்கும் போது பார்க்கும் போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து சவுண்ட் குட் ஆக்சுவலி. எங்க க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ளோஸ் அசோசியேட்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ அது ரொம்ப ஒரு மேஜிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க் காட். அது ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும், அந்த எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கணும். அப்கோர்ஸ் ஒரு ஷோ முடிஞ்சோடனே எல்லாருமே எழுதிருவாங்க, கிரிட்டிக் எழுதிருவாங்க, ரிவ்யூஸ் எழுதிருவாங்க, படத்தோட லைனே எழுதிருவாங்க, ஒன்லைனே எழுதிருவாங்க. பட் இருந்தாலும் இப்ப இருக்கிற இதுல வந்து இவ்வளவு தூரம் பொத்தி கொண்டு வர்றதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதை வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைவேற்றிருக்கோம்னு நினைக்கிறோம். சூப்பர் சார். சோ ஏமாலி படத்தை வந்து ஹீரோட ரோல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான, லைட்டா அங்கங்க டார்க் ஃபேஸஸ் ஆஃப் தி ஹீரோ வேற வருது. சோ எப்படி இந்த ஹீரோ தான் இந்த படத்துக்கு கரெக்டா இருப்பாரு அப்படின்னு யோசிச்சீங்க? ஒரு ஜெனரல் நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஆக்சுவலி. ஒரு பக்கத்து வீட்டுல எப்படி ஒரு பையன் இருப்பானோ அந்த மாதிரி நம்மள ஒருத்தர் ஒரு சராசரியா ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு தான் லைஃப்னு நினைக்கிற இது. ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஃபுல்லா பசங்க பொண்ணுங்களோட அது இதுதான். இவரும் ஹீரோயின் பண்ற இதுதான் ஃபுல் என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் டேக் ஆஃப் ஆகும் ஆக்சுவலி. அப்ப வந்து இப்படி இருக்கிற ஒரு பையனோட மென்டாலிட்டி நமக்கு படம் பார்க்குற எல்லாத்துக்குமே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ஈச்சே கனெக்ட் ஆகும் ஆக்சுவலி. ஸ்கிரீனுக்கும் ஆடியன்ஸுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குனாக்கா அது டெஃபினட்டா வந்து ஷாம் மாதிரி ஒரு பாய் தான் கரெக்டா இருப்பாருங்கிறது ஃபீல் ஆச்சு. பட் மோர் தென் தட் இன்னொரு 4 லேயர் இருக்கு. அதுல இருக்கிற டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணணும். காப் இருக்கு. ஒரு காப்புங்கிறது அந்த யூனிஃபார்ம் போட்டு நிக்கிறதே வந்து ஒரு பெரிய ஹீரோஸ்க்கே வந்து இட்ஸ் வெரி சேலஞ்சிங் டு டிரான்ஸ்ஃபார்மெண்ட் as a காப் ஆக்சுவலி. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ற ஒருத்தர் அவருக்கு வந்து அந்த டிரான்ஸ்மினேஷன் எப்படி இருக்கும், அவர் எப்படி காப்பா காட்டுறது, அதுக்கப்புறம் டெல்லியில இருந்து வர ஒரு இன்னொரு நார்த் இந்தியன் போலீஸ், சோ அவரோட வே ஆஃப் ஸ்டைல், அவரோட லுக் எல்லாமே இருக்கணும். சோ இவ்வளவு இருக்கு. சோ இன்ஜெக்ட் அவர் கிளியரா ஒரு விஷயம் எல்லாம் கன்வே பண்ணி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அது பண்றதுதான் கொஞ்சம் சவாலா இருந்துச்சு ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் எங்க டீம் மெம்பர்ஸ், எங்க க்ரூ மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து எவ்ரிபடி ஹேவ் டவுட் ஆக்சுவலி. சோ இந்த மாதிரி எப்படி இவரை டிரான்ஸ்மிஷன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அட் லாஸ்ட் வி டன் ஆக்சுவலி பை காட்ஸ் கிரேஸ். அது கரெக்டா வந்துச்சு. படம் வந்து படம் பார்த்தவங்களாகட்டும் ட்ரெய்லர் பார்த்தவங்களாகட்டும் அந்த வேரியேஷன் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைடா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிருக்காங்க. சூப்பர் சார். சார் நீங்க வந்து ஒரு 18 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கீங்க. அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை எப்படி பாக்குறீங்க? தமிழ் சினிமாவோட வளர்ச்சி அப்படிங்கறத விட ஆக்சுவலி ஒவ்வொரு பீரியட்ல வந்து ஒவ்வொரு பிலிம் மேக்கிங் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கு ஆக்சுவலி. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் பிலிம் மேக்கிங் ஆக்சுவலி. நம்ம வந்து வி அடாப்டிங் ஆல் டெக்னாலஜிஸ் வந்து ஒவ்வொரு நாளும் டே டு டே லைஃப்ல வந்து வி ஹேட் டு அடாப்ட் ஆல் தி டெக்னாலஜிஸ். அதே மாதிரி ஸ்கிரிப்ட்லயும் வந்து அந்த அடாப்டேஷன் வந்து அக்செப்ட் ஆகுது ஆக்சுவலி. சோ அதுதான் டிஃபரன்சியேஷனே தவிர மத்தபடி அந்த பிலிம் பாக்குற அந்த பிராக்டிஸ் வந்து பெருசா மாறுற மாதிரி தெரியல ஆக்சுவலி. சூப்பர் சார். ஏமாலி ஒரு அடல்ட் காமெடி பிலிம்னே வச்சுக்கலாம். சோ எப்படி இந்த படத்தை நீங்க வந்து எடுக்கணும் முடிவு பண்ணீங்க அண்ட் எப்படி இந்த படத்தை எடுத்தீங்க? இது அடல்ட் காமெடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. இது அடல்ட் பிலிமும் கிடையாது ஆக்சுவலி. என்னன்னா இது நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு. 20 மினிட்ஸ் வந்து இந்த விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஜோனர்ல படம் டிராவல் ஆரம்பிச்சோம். ஆடியன்ஸை வேற மாதிரி ஒரு டியூன் பண்ணி வேற இதுக்கு கொண்டு போயிடுவோம்.
போவோம். பட் இது என்னன்னா வந்து அந்த அந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த ஸ்டார்ட் தேவைப்படுது. இப்படி ஒரு ஸ்டார்ட் பண்ணாதான் அப்படி ஒரு லான்ச் கொண்டு போக முடியும். அதுக்காக தான் அதை வச்சோம் மெயினா. ரெண்டாவது மோர் தென் தட் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் தான் வந்து சினிமால வந்தாதான் அது ஸ்கிரீன்ல வந்தா ஆடியன்ஸ் டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவாங்க. லவ் பைட் அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப இன்ஃபேக்ட் வந்து லவ் பைட் பத்தி தெரியாதவங்க கூட வந்து இப்ப அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தே ஆல்சோ என்ஜாயிங் ஆக்சுவலி. லவ் பைட்னா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியல. அப்போ காதலிக்கிற ஆணும் பொண்ணும் காதல் முத்திடுச்சுன்னா ஒருத்தர் கடிச்சுக்குவாங்க போது அது வந்து ரொம்ப ஃபன்னியா ஃபீல் பண்றாங்க ஆக்சுவலி. லவ் பைட்டை பத்தி தெரிஞ்சவங்க தே என்ஜாயிங் ஆக்சுவலி. சோ என்னன்னா ஒரு விஷயம் நம்ம ஹேப்பனிங் டெய்லி லைஃப்ல என்ன வாட் ஆர் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங்கிறத ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, தெரியாத என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ள. சூப்பர் சார், ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க. அதை இந்த படத்தோட மியூசிக் ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கா இருக்கு. சோ இந்த மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கு சூட் ஆவாரு அப்படின்னு எப்படி சூஸ் பண்ணீங்க? மியூசிக் டைரக்டர் ஷாம் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட பார்ட்னர். நாங்க ஆட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய. we running a company called Adlime actually. So we done lot of ads, national and international ads. We were very busy for the past 2 or 3 years, 3.5 years. So படம் பண்ணணும்னு சொல்லும்போது விரதா ரொம்ப என்னை ஃபோர்ஸ் பண்ணாரு. படம் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு, படம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. நான் ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே விட்டேன் சொல்லி, பிஸியா இருக்கும், ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இன்னொரு ஸ்கிரிப்ட் ஒன்னு ஃபைனல் பண்ணி ஒரு ஹீரோ பிச் பண்ணிட்டு இருந்தோம். பிச் பண்றதுக்கா ரெடியாகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சது ஆக்சுவலி, ஒரு சின்ன ஒரு லைன். அப்போ டிஸ்கஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஐடியட்ஸ்ட, அப்புறம் ஷாம்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், இது வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம், இது ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு, இது ரொம்ப கேட்சியா இருக்கு. பை காட்ஸ் கிரேஸ் ஒரு 6 ஹவர்ஸ்ல ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. சோ இட்ஸ் வெரி ஒண்டர் ஆக்சுவலி. அதுனா இதுக்கு வந்து கமல் சார் அடிக்கடி சொல்லுவார் ஆக்சுவலி, ஒரு நல்ல ஸ்பார்க் கிடைக்கிறதா கஷ்டம், அது கிடைச்சுன்னா ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஈஸின்னு. நல்ல ஸ்பார்க் இல்லாத ஒரு இடத்துல பண்ணீங்கன்னா ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு இட் டுக் லாட் ஆஃப் டைம் ஆக்சுவலி. பிகாஸ் அந்த பிளாட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சென்டர் பாயிண்ட் மட்டும், அந்த ஒன் லைன், அது வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு மாட்டிச்சுனாக்க அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரிப்ட் பண்ணிடும் ஆக்சுவலி. நம்ம அதுக்கு மெனக்கிட வேண்டியதே இல்லை. சோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒர்க் இட் அவுட் ஆக்சுவலி. நாட் மோர் தென் 6 ஹவர்ஸ் ஆக்சுவலி. இட்ஸ் வெரி ட்ரூ. சோ அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஷாம் தான் இந்த செட்டப் ஃபுல்லா பண்ணாரு. சூப்பர் சார். சோ உங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் அஜித் சார் வந்து ஒரு கார் கிஃப்ட் பண்ணாரு. சோ அந்த அனுபவத்தை பத்தி எப்படி நடந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். அது நான் இப்போ பிஜி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் நாட் அட் கம்ப்ளீட்டட் மை ஸ்டடீஸ் ஆக்சுவலி. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே ஐ ஸ்டார்டட் மை கரியர் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அந்த ஃபிலிம்ல வந்து ஸ்கிரிப்டே சொல்ல, ஃபுல் ஸ்கிரிப்டே சொல்லல, கதையே சொல்லல. அவர் வந்து பிலீவ் மீ லாட், இட் ட்ரஸ்ட் மீ லாட் ஆக்சுவலி. இட் செட் வெரி கிளியர், நான் வந்து பிளைண்ட்லி பிலீவ் துரை, எனக்கு ஒரு நல்ல ஃபிலிம் எடுத்து கொடுத்துரு, எனக்கு வந்து கார் பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்ல பிரதர், எனக்கு கார் ஆல்ரெடி எங்க வீட்டுல இருக்கு, 4-5 கார் இருக்கு, கார் பிரச்சனை இல்லை, எனக்கு உங்க சப்போர்ட்டும் உங்க பிளெஸிங்கும் உங்களோட டேட்ஸ் கண்டினியூஸா கிடைக்கணும், அது மட்டும் தான் அப்படின்னு சொன்னேன். இல்ல ஃபார் மீ எனக்கு வந்து ஒரு நல்ல பிலிம் பண்ணி கொடுங்க. சோ எவ்ரிடே 2 சீன் சொல்லுவோம். அந்த சீனை மார்னிங் கேட்பாரு, சூப்பரா இருக்கு என்ஜாய் பண்ணுவாரு, அது அப்படியே நடிப்பாரு. டப்பிங் டைம்ல வந்து டப்பிங் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனாரு. வந்து நான் நடிச்ச படத்தை நார்மலா படம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னை நானே திட்டிக்குவேன், நீ என்னடா சரியா நடிக்கல அப்படிங்கிற மாதிரி திட்டிக்குவேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானே இப்படி நடிச்சிருக்கேன், என் படத்தை நானே பார்த்து எனக்கே அழுக வருது, இங்க பாரு எனக்கு கூஸ் பூம்ல அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இட் வாஸ் ஹேப்பனிங் இன் மை கரியர் அப்படின்னு சொல்லிட்டு, கிரேட் துரை, டன் அ வெரி குட் ஜாப் சொல்லிட்டு சொன்னாரு. பரவாயில்ல, தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னேன். ரீ ரெக்கார்டிங் வந்து என்னோட ஐடியாஸ் எல்லாம் நிறைய பிரசன்ட் பண்ணுவேன். சோ அதனால வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து அவர் பின்னாடி வந்து பார்த்துட்டு, ஸ்டில் ஐ ரிமெம்பர், கலசால நைட் ஒரு 8:30க்கு ஹக்டு மீ, லைக் சடனா பின்னாடி வந்து ஹக் பண்ணாரு. நான் திரும்பி பார்த்தேன், அதுவரை ஐ வாட்ச்ட் ஆக்சுவலி வே டு ரீ ரெக்கார்டிங். இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் மேன், you done a very good job actually, you done your word actually, I just wanted to give a car, இப்பயே நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல, இல்ல வேர்ட் இஸ் வேர்ட்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி, நம்பர் எல்லாம் பண்ணி, கலர் எல்லாம் இது பண்ணி, நைட்டோட நைட்டா வந்து என் கார் அவர் தான் ஓட்டிட்டு போய் அவர் வந்து அவ்வளவு சந்தோஷமா வந்து அந்த கார் பிரசன்ட் பண்ணாரு. சூப்பர் சார். நீங்க சொல்லும் போதே ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொல்றீங்க. அதை உங்களோட ஏமாளி பிலிம்ல சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு. சோ அவரோட ஒர்க் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சமுத்திரக்கனி இந்த பிலிம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை ஒரு கம்ப்ளீட் ஆச்சு ஆக்சுவலி. சமுத்திரக்கனி பொறுத்த வரைக்கும் வந்து ஆக்சுவலி எனக்கு அவர் இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி நாங்க 2 பேருமே ட்ரை பண்ணிட்டு இருக்க காலத்துல இருந்து we were friends actually. நல்ல பழக்கம் எனக்கு அவருக்கும். அப்போ அந்த டைம்ல வந்து இப்ப அவர் நல்ல
லெவல் போயிட்டாரு, நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரு, வெரி குட் ஆக்டர். எல்லா டைம்லயும் வந்து நான் போன் பண்ணி விஷ் பண்ணிட்டே இருப்பேன் அவர்கிட்ட, நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். பட் இந்த தடவை வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொன்னோன்னே உடனே ஸ்கிரிப்ட் கேட்கறேன், இன்னைக்கே கேட்கறேன்னு சொல்லாரு. ஸ்கிரிப்ட் கேட்டோன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. கிளைமாக்ஸ் வந்து அன்பிலீவபிளா இருக்கு, ஷாக்கிங்கா இருக்கு. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் டைப் ஆஃப் கிளைமாக்ஸ். சோ யார்ட்டுமே டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க கிளைமாக்ஸ். சோ நீங்க வந்து ஸ்கிரிப்ட சொல்லும் போது கூட கிளைமாக்ஸ் சொல்லாம சொல்லுங்க எல்லாத்துட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் போட்டுருங்க, ஒரு புது பையனா இருந்தா கரெக்டா இருக்கும், பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ஒருத்தர் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த 4 டிஃபரன்சியேஷன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் கனி அப்படின்னு சொன்னேன். இல்ல நான் பண்ணிடலாம், பண்ணிடலாம். பட் வி ட்ரைட் ஆக்சுவலி. பட் 2 பேருக்குமே ஒரு சின்ன இது இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கமிட்மெண்ட் ஆக்சுவலி வெரி பிஸி. சோ அதனால அந்த டேட் ஸ்கெட்யூல்ல வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் கொடுத்தோம்னா இட் வில் அஃபெக்ட் இன் another films அப்படிங்கறனால இவ்வளவுதான் திஸ் மச் ஆஃப் லெவல் வந்து bit done actually. So கம்ப்ளீட் ஃபிலிமா இருக்கு. சூப்பர் சார். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. ஏமாளி பிலிம் பத்தி, அஜித் சார் உங்களுக்கு கார் கிஃப்ட் பண்ணது பத்தியுமே நிறைய சொன்னீங்க. சோ தேங்க்யூ சோ மச் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.